ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 55 அதிகாரம் 6 கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது அவனுடைய வார்த்தை சொல்றது கர்த்தரை தேடுங்கள். இரண்டாவது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். You need to seek the Lord when he is found, and you need to call on him when he is near. There are times people do not seek God when he is found. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேட வேண்டும். ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் நமக்கு தென்படுவாரோ அப்பொழுதெல்லாம் நாம் அவரை தேட வேண்டும். அவரை தேடாமல் வேற எதையாவது தேடிட்டு ஆபத்து வரும்பொழுது மாத்திரம்தான் நம்ம அவரை தேடினோம் என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கண்டடையத்தக்க சமயத்தில் நாம் அவரை தேட வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் அவரை கண்டுகொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவரை தேட வேண்டும். மகதலேனா மரியாள் வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணியிருந்ததான அந்த கல்லறையை தேடி ஓடி போனாள். அதிகாலையில் இருட்டோடே அவள் போனாள் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விடுவார் என்று அவளுக்கு தெரியும். ஆனாலும் அவருடைய மனதிலே அவரை தேட வேண்டும் என்றதான ஒரு உணர்வு இருந்தது. எனவே அதிகாலையில் இருட்டோடே அவரை தேடி அவருடைய கல்லறைக்கு ஓடினாள். அவள் கண்டு கொண்டாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு தான் முதலாவதாக தரிசனம் கொடுத்தார். அவள் தன்னுடைய மனதில எப்படி எதிர்பார்த்து வந்தாளோ அப்படியே தன்னுடைய உயிர்த்தெழுந்த இரட்சகரை அவள் கண்டாள். உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை நீங்கள் கண்டடையும்படிக்கு அவரை தேடி போக வேண்டும். அவர் இருக்கிற இடத்திற்கு நம்ம போகணும். இரண்டாவது அவனுடைய வார்த்தையை சொல்கிறது, அவர் சமீபமா இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். Call on him when he is near. When we see in the life of our Lord Jesus Christ, when he was passing by near the city of Jericho, there were blind men. They called on him. Jesus answered them and he made them to see. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதிகோ பக்கமாய் போகும் பொழுது சில குருடர்கள் அவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்கள் பார்வை அடையும்படிக்கு அங்கே உதவி செய்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, குருடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பக்கமாய் வருகிறார், நம்ம சைடுல வருகிறார் அப்படின்னு அவங்களுக்கு தெரிந்த உடனடியாக அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று அறிந்து அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அந்த இடத்துல அற்புதம் நடைபெற்றது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அப்பொழுது நமக்கு அவர் அற்புதம் உண்டு. அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உங்க வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாம் கூப்பிட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள். அவர் உங்களுக்கு சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அருமையான ஆண்டவரே, உம்மை கண்டடையத்தக்க சமயத்தில் நாங்கள் உம்மை கண்டுகொள்ளவும், நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கையில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடவும் எங்களுக்கு நீர் சொன்ன இந்த அருமையான ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எப்பொழுதும் சமீபமாயிரும். நீர் எங்களோடு இரும்
எங்களை விட்டு போகாதிரும். எங்களுக்கு அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறோம். நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். உடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.